எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர், செவிலியர், மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பேரவை கூட்டத்தில் தீர்மானம். இன்று விழுப்புரத்தில் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பேரவை கூட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஆர். சாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரவை கூட்டத்தில் கடைநிலை பணியாளர்கள் மாநிலம் முழுவதும் இருந்து கலந்து கொண்டனர். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாநில பொதுச் செயலாளர் சாந்தி, தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்கள் 3000 பேர் உள்ளனர். இவர்களில் 840 ஊழியர்களுக்கு மட்டுமே பண பாதுகாப்பு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பணி பாதுகாப்பு, சம வேலை, சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஊதியம் வழங்க வேண்டும். அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார மையங்களிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்களின் எண்ணிக்கையை நோயாளிகளுக்கு தகுந்தவாறு உயர்த்தப்பட வேண்டும். தற்பொழுது தமிழக அரசு ஆரம்ப சுகாதார மையங்களில் ஷிப்ட் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது. இதில் காலை 6 மணிக்கு பதிலாக 7 மணி முதல் ஷிப்ட் துவங்கப்பட வேண்டும். தற்காலிக பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் இல்லாமல் பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பேரவை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 800க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள். அவங்க பணிபுரிகிறார்கள். அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விதமான சம்பளம் இருக்கின்றது. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் 8000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கிடைக்குது, ஒரு மாவட்டத்தில் 9000 கிடைக்குது, ஒரு மாவட்டத்தில் 11000 கிடைக்கின்றது, பல மாவட்டங்களில் 13000 14000 கிடைக்கின்றது, ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் 19000 கிடைக்கின்றது. ஆக இந்த சம்பளம் என்பது ஒரே வேலை செய்கிறாங்க, அந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும். அதுதான் சரியான சமூக நீதியாக இருக்கும் என்பதை நாம் அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கின்றோம். இந்த அடிப்படையில் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் வருகின்ற ஜூலை மாதம் 2வது வாரத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்வதாக எங்கள் சங்கத்தின் சார்பாக முடிவு செய்திருக்கிறோம் என்று கூறிக்கொள்கின்றோம்.